ஓகே காய்ஸ், சரியான டே, சரியான மேட்சஸ். இன்னைக்கு நடந்த 2 மேட்சும் சூப்பரா இருந்துச்சு. நேத்தையில இருந்து இன்னைக்கு வர 3 மேட்சுமே ஒரு மாதிரி வெயிட்டா இருந்துச்சுப்பா. சொல்ல போனா வேற லெவல்ல விளையாண்டானுங்க 2 டீமுமே. ஒரு வெளியா சிஎஸ்கே வந்துட்டு வின் பண்றதுக்காக விளையாண்டுட்டானுங்க இன்னைக்கு. சொல்ல போனா நான் இத்தனை நாளா என்னடா சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொல்லிட்டு இருந்தேன், மும்பையும் சிஎஸ்கேவும் வின் பண்றதுக்கே ட்ரை பண்ண மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். இந்த 2 நாள்ல எப்படி விளையாண்டானுங்க? நேத்து மும்பை எப்படி விளையாண்டானுங்க? ஃபயரா விளையாண்டு தோத்தானுங்களா? இன்னைக்கு சென்னை எப்படி விளையாண்டானுங்க? ஃபயரா விளையாண்டு தோத்தானுங்களா? இதுக்கு பேர் தான் கௌரவமா தோக்குறது. இத்தனை நாளா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஏன் வந்துட்டு டோனி டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காரு, ஏன் வந்துட்டு மேட்ச ஸ்லோவா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா விஜய் சங்கர் அடிச்சதுதான் கரெக்ட், தோனி அடிச்சதுதான் கரெக்ட், ஏன்னா அவங்க வந்துட்டு அப்படி டிசியோட அப்படி லேடாட்டி அந்த டோட்டலே வந்திருக்காது அப்படின்றாங்க. என்ன பாயிண்ட் இது? இன்னைக்கு எப்படி விளையாண்டாங்க? இன்னைக்கு டோனி எவ்வளவு சீக்கிரம் வந்தாரு, இன்னைக்கு பயமுறுத்தினாரா? இதுதான் டோனி விளையாடுறது. அப்ப எபிலிட்டி இருக்கு, அடிக்க முடியும். இதுக்குதான் வந்துட்டு பதறிட்டு இருந்தானுங்க இந்த ஆர்சிபி மேட்சோட சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம். எதுக்கு வந்து டோனி 9th வராரு அப்படின்னு கேட்டதுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்து சமாளிச்சு விட்டாங்க. டோனிக்கு வயசாயிருச்சு, அவரால் எப்படி அடிக்க முடியும் அப்படி இப்படின்ட்டாங்க. வின் பண்றதுக்கே இல்ல. இன்னைக்கு எப்படி விளையாண்டாரு? இதுதான் மேட்ச் இப்ப நடந்தது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே பத்தி பேசுவோம். ஒரு ஆள் இன்னைக்கு வெயிட்டா விளையாண்டாப்பா பஞ்சாப்ல, ஆர்யா. இவன் லேடர் ஸ்டைல் பார்க்க லைட்டா அந்த அபிஷேக் சர்மா வைப் வருது. அபிஷேக் சர்மா ஸ்டைல்ல விளையாடுறான், அதே மாதிரிதான் ஃபுல் ஹேண்ட் போட்டு வரான், சூப்பரா விளையாண்டான். இவன் மட்டும் தனி பிச்சர் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஒரு சைட்ல விக்கெட் போயிட்டே இருந்தாலும் இவன் வேற லெவலில் விளையாண்டான். முகேஷ் சௌத்ரி ஃபர்ஸ்ட் பால்லே பிளம் சிம்ரன் தூக்கினான். பிளம் சிம்ரன் கதை நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? பிளம் சிம்ரன் வருவான் அடிப்பான், இல்ல அவுட் ஆயிடுவான். இதுதான் பிளம் சிம்ரன் கதை. ஃபர்ஸ்டே அவுட் ஆயிட்டான், போல்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு 6 அடிச்சான், கலில் அகமது தூக்கிட்டு ஒரு சீனை போட்டு போயிட்டான் ஸ்ரேயஸ் ஐயர் முன்னாடி. மற்றபடி ஒரு சைடு விக்கெட் போயிட்டே இருந்தாலும் ஆர்யா மட்டும் வேற பிச்சர் விளையாடுற மாதிரி ஃபாஸ்டா விளையாடுறான்ப்பா. 6-4 அடிச்சுக்கிட்டே இருந்தான். இன்னொரு சைடு அஸ்வின் வந்தாரு, அவர் விக்கெட் எடுத்தாரு. மேக்ஸ்வெல் பரவாயில்லப்பா, ஒரு ரன் அடிச்சிட்டான். அதிசயமா இருந்து பார்க்கவே. எப்பவும் டக் அவுட் ஆயிட்டு போற மேக்ஸ்வெல் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ரன் அடிச்சுட்டு அஸ்வின் கையில கேட்ச் பிராக்டிஸ் கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு சரியானது. அதுக்கப்புறம் வந்தான்ப்பா சஷாங்க் சிங், மரண அட்டி. 2 பேரும் சேர்ந்து சஷாங்க் விளையாடுறத பார்த்துட்டா ஏதோ வந்துட்டு இந்த மாம்பா மென்டாலிட்டி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கோபி பிரையனோட மாம்பா மென்டாலிட்டி, அந்த மாதிரி விளையாடுறான். ஒரு மாதிரி நம்ம அட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவன் மைண்ட் செட்டே. நம்ம அட்டிக்கிறோம் மாப்பிள்ள, நம்மள்ட்ட இருக்கு, நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி. நான் எப்படி பார்த்தேன்னா பஞ்சாப்ல வந்துட்டு ஆரியாலாம் அவுட் ஆயிருந்தேன்னா எப்பவோ தோத்துருப்பானுங்க. சொல்ல போனா அது தெரிஞ்சு எப்பவும் முடிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு 2 டீமுமே ஒஸ்டா ஃபீல்டிங் பண்ணானுங்க. முகேஷ் சௌத்ரி அந்த ஆர்யா வந்துட்டு 73ல இருக்கும்போது ஒரு கேட்சை பிடிச்சிட்டு பவுண்டரியில கால வைப்பான். அதுக்கப்புறம் ரச்சன் ரவீந்திரா கேட்சை விடுவான் பாருங்க. ரச்சன் ரவீந்திரா சஷாங்க் சிங் 38ல இருக்கும்போது அந்த கேட்சை பிடிச்சிட்டு விடுவான். சரி, இவனுங்க தான் கேட்சை விடுறானுங்கன்னு பார்த்தா அவனுங்க அதுக்கு மேல பஞ்சாப் எல்லா கேட்சையும் விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இந்த மார்க்கோ யான்சன்ல 3 கேட்ச் வரும்பா. எனக்கு தெரிஞ்சு கான்வே அடிப்பான். 3 இதுமே வரிசையா ஃபீல்டிங் விட்டுட்டே இருப்பாங்க. சஹல் ஒரு கேட்ச் விடுவான், யஷ் தாகூர் ஒரு கேட்ச் விடுவான், ஸ்ரேயஸ் ஐயர் கொட்டவலியோடி பால் போவோம். என்னடா பண்றீங்க? ரிக்கி பாண்டியன்லாம் கண்ணுல எரிச்சுட்டு இருப்பான் ஃபீல்டிங்ல. ரிக்கி பாண்டியன்லாம் என்ன மாதிரி ஃபீல்டரு, பேட்ஸ்மேன் இப்படி திரும்பினா கூட ஸ்டெம்ப் பைல்ஸ் தட்டி விட்டுட்டு போற மாதிரியான ஒரு ஆள் ரிக்கி பாண்டியன்ல. அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கும் போது நீங்க அசால்ட்டா விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு போய் கம்யூனிகேட் பண்ணணும். ஃபீல்டிங் விட்டோம்னா டேய் என்னடா பண்ற, நல்லா பிடி அப்படின்ற மாதிரி. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் ஜாலியா நின்றுட்டு இருக்கான். மாப்பிள்ள பிடிச்சிடலாம் மாப்பிள்ள, அதெல்லாம் அடிக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கான். இதெல்லாம் தப்பு. சோ இன்னைக்கு ஆர்யா டே தான். வேற லெவல் செஞ்சுரி, 39 பால்ஸ்ல ஒரு வெயிட்டான ஒரு செஞ்சுரி போட்டான். சாம்பியன் மாதிரி இல்லாண்டான். சொல்ல போனா இவன் இல்லாட்டி மேட்ச் முடிஞ்சிருக்கும். நான் பார்த்தேன், ஐயோ முடிஞ்சு போல பஞ்சாப். என்னதான் வந்துட்டு பஞ்சாபோட மைண்ட் செட் நல்லா புரிஞ்சிச்சு. ரிக்கி பாண்டியன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அட்டாக். அதே தான் ஸ்ரேயஸ் ஐயரோட மைண்ட் செட்டும். நம்ம அந்த லாஸ்ட் ராஜஸ்தான்லயே பார்த்தோம். ஆர்ச்சர் என்னதான் அவுட் ஆனாலும் ரிக்கி வந்தோடனே வந்துட்டு 2 4 அடிச்சுட்டு தான் அவுட் ஆனா ஆர்ச்சர் பால்ல கூட ஸ்ரேயஸ் ஐயர். சோ மைண்ட் செட் வந்து நல்லா தெரியுது. வந்தோடனே அட்டாக் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நல்லா அட்டாக் ஆடுறாங்க. வர்றவனுக்கு எல்லாமே ஒன்னு அடிக்க பாக்குறானே இல்ல அவுட் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஆனா ஆர்யா இன்னைக்கு வேற லெவல்ல விளாண்டாம்பா, சூப்பரா விளாண்டாம்பா. அதுக்கப்புறம் சஷாங்க் வந்து விளையாண்டான். சரி, ஆர்யா வந்துட்டு அவுட் ஆயிட்டா, நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு முடிச்சிட்டானுங்க. பார்த்தீங்கன்னா யான்சன் வந்துட்டு அடிக்கிறான். யான்சன் அடிக்கிற ஷாட் எல்லாம் யான்சன் கிளாசன் இந்த 2 பேர் அடிக்கிற போது ஏதோ பேஸ்பால் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி வச்சிருவானுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்படிதான் அடிக்கிறானுங்க உட்காந்துட்டு. இப்ப இன்னைக்கு எல்லாம் அவன் பேர் என்ன, பத்திரான ஓவரெல்லாம் நீ எல்லாம் மலிங்காவாடா வச்சு பொழந்து எடுத்துட்டான்ப்பா. ஆரியாலாம் 3 6 அடிக்கிறான் பத்திரான ஓவர்ல. என்ன கையை அப்படி வச்சுட்டு போட்டா நீ மலிங்காவா அப்படின்ற மாதிரி ஹாஃப் செஞ்சுரியா போட்டான் பத்திரானாலாம் இன்னைக்கு. அந்த அளவு அடி முடிஞ்சு. அஸ்வின் வந்து என்னதான் 2 விக்கெட் எடுத்தாலும் அஸ்வின் வந்து ரொம்ப அடி வாங்குறாரு பவுலிங்ல. சொல்ல போனா
அஸ்வின் ரொம்ப அடி வாங்குறாரு, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் சேனல்ல அவர் பேசுறாரா என்னன்னு தெரியல சிஎஸ்கே மேட்சை பத்திலாம். எனக்கு தெரிஞ்சு போட விடலன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே பத்தி எதுவுமே பேச போறது இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. புரியுது, சிஎஸ்கே சைட்ல இருந்து சொல்லியிருப்பாங்க, ஐயோ உள்ள நடக்கிறது எதுவும் சொல்லிடாதே வெளியே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சுட்டு. பட் ஒரு பெரிய டோட்டல் கொடுத்துட்டு போயிட்டாங்க. காரணம் யாருன்னா ஆர்யா, சஷாங்க் அண்ட் யான்சன், இந்த 3 பேர் தான் அடிச்சாங்க. சொல்ல போனா இது வந்துட்டு உண்மையிலே கட்ஸ் இருக்கு, இது வந்து உண்மையிலே கட்ஸ் இருக்கணும். சொல்ல போனா ஒரு சைடு விக்கெட் போகும்போது ஐயோ கொஞ்சம் நிப்போம் அப்படிலாம் இல்ல, அட்டிக்க தான் போறோம் அப்படின்ற மாதிரி 219 ரன் அடிச்சானுங்க, வெயிட்டா அடிச்சாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே பேட்டிங் பிடிக்க வந்தானுங்க. நல்ல ஸ்டார்ட், டெவன் கான்வே, ரச்சன் ரவீந்திரா, மெயினா ரச்சன் ரவீந்திரா பவர் பிளே நல்லா விளையாண்டுட்டு தான் ரச்சன் ரவீந்திரா ஒரு 36 சம்திங் அடிச்சான். அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் என்ன பண்ணா, மேக்ஸ்வெல் உள்ள இறக்கி விட்டானுங்க, ஸ்டம்பிங் பண்ணி அவுட் ஆயிட்டான். தேவையில்லாது பிரஷர். ஓகே 2 பால் வந்துட்டு சிங்கிள் ஓடனே 3வது பால் 6 அடிக்கணும்னு பார்த்தா அவுட் ஆயிட்டான். ஆனா டெவன் கான்வே இன்னொரு சைடு வந்து நின்னுகிட்டே இருந்தான். டெவன் கான்வே அடிச்சாலும் அவன் வந்துட்டு ரொம்ப அவனோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு, நான் வந்துட்டு போன வீடியோல அதான் சொன்னேன் ப்ரிவியூல, இது வந்துட்டு பழைய டெவன் கான்வே இல்ல, முன்னாடி டெவன் கான்வே வேற மாதிரி ஆடுவான், இப்ப கொஞ்சம் வேற மாதிரி ஆடிட்டு இருக்கான், இதான் சொன்னேன். ஆனா அப்படிதான் உண்மையில டெவன் கான்வே லேண்டா, நீங்களும் பாருங்களேன் எப்படி இன்னைக்கு லேண்டுட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அடிக்கிறான் ஆனா அதுக்கு ஒரு 6 அடிச்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாட் பால்ஸும் வச்சுட்டு அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே கம்மி பண்ணிடுறான். புரியுதா, ஒரு மாதிரி டயர்ட் ஆன மாதிரி தான் இன்னைக்கு விளையாண்டுட்டு இருந்தான். ஒரு மாதிரி அடிக்கிறான், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்புறம் இவன் ஜெய்குவார் இவன் என்னடா இப்படி சோக்காரான். ஜெய்குவாருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கேப்டன் பிரஷர் வருதுன்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா கூட வேற லெவல்ல விளையாடுறான். பட் இவன் வந்துட்டு அந்த என்னன்னு தெரியல, எப்பெல்லாம் வந்துட்டு இந்த பெரிய டோட்டல் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு இது இருக்குதோ, ஒரு பவுண்டரி இருக்குதோ, அப்பெல்லாம் வந்துட்டு அவுட் ஆயிரும். இன்னைக்கு வெயிட்டான ஒரு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் வச்சிருந்தான் ஜெய்குவார்க்கு. லாக்கி ஃபர்கசன் போட்டா கரெக்டா பக்கத்திலே இருக்கா, பவுலர் பேட்ஸ்மேன் அதனோட நான் ஸ்ட்ரைக்கர் பக்கத்திலே சஷாங்க் இருக்கா, பிடிச்சிட்டான், முடிஞ்சிச்சு. ஜெய்குவார் ஒரு ரன்னுக்கு சீப்பா போயிட்டான். மேட்ச் வந்துட்டு கொண்டு போனோம் அப்படின்னா ருத்ராஜ் ஜெய்குவார் கண்டிப்பா ரன் அடிக்கணும். ருத்ராஜ் ஜெய்குவார் அடிக்காட்டி மேட்ச் தோத்துருவானுங்க, அதுதான் உண்மை. இன்னைக்கு கான்வே ஸ்லோவா விளையாடினா வேற வழியே இல்லை, கான்வே என்ன பண்ண முடியும். பட் ஆனா ஸ்லோவா தான் விளையாண்டான், அதுதான் உண்மை. அவன் அடிக்கிறான், 6 அடிக்கிறான், பட் டயர்டா இருக்கா என்ன தெரியல, ஸ்லோ ஆயிட்டான். பட் டூபே வந்து இன்னைக்கு ஒரு நல்ல டீசென்டான ஒரு நாக் ஆடலாம், பெரிய ஷாட் ஆடலாம். அவங்க சைட்ல இருந்து என்ன ஒரு இது சர்ப்ரைசிங்கா இருந்ததுன்னா, விஸ்வேந்திர சகலுக்கு பவுலிங்கே கொடுக்கல, ஒரே ஒரு ஓவர் தான் போட்டான், அதுவும் டெப்த் ஓவர்ல ஒரே ஒரு ஓவர் கொடுத்தான். எதுக்குன்னு தெரியல, ஒரு அடிச்சிருவான் டூபே, இல்ல பவுலர்ஸ் அடிச்சிருவான். டோனி வரும்போது மட்டும்தான் சகலுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா சகல் வந்துட்டு அவுட் பண்ணிருக்கான், டோனி வந்துட்டு அவுட் பண்ணிருக்கான். சகல் நிறைய வாட்டி, ஒரு 3 வாட்டி விக்கெட் எடுத்திருக்கான். கொஞ்சம் டோனி ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு, அதனாலதான் கொண்டு வந்தாங்களா இல்ல என்ன ரீசன் தெரியல. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எத்தனை கோடிக்கு விஸ்வேந்திர சகலை வாங்கினீங்க, இருந்தாலும் விஸ்வேந்திர சகலை வந்துட்டு போடவே விட மாட்டேங்கிறேன். அப்ப என்னதான் வந்துட்டு விஸ்வேந்திர சகலை வந்து எதுக்குதான் வச்சிருக்கீங்க? சோ மேபி வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம். எல்லாமே நீ ஃபாஸ்ட் பவுலர் போட்ட மாதிரி தான் இருந்து. சொல்ல போனா ஹர்ஷ்தீப் மேலதான் ஃபுல் நம்பிக்கை வச்ச மாதிரி இருந்துச்சு. இங்க ஒரு பூச்சி இருக்கு, தாயோலி மாட்டவே மாட்டேங்கிறேன் என் கையில. ஓகே சோ ஐயோ இந்த பூச்சியாடா அது, அடிச்சா ஸ்மெல் வரும் அந்த பூச்சி. சரி ஓகே, எதுல விட்டேன், இதுக்குதான் டிஸ்ட்ராக்டே ஆகக்கூடாது, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தேன். விஸ்வேந்திர சாலுக்கு வந்துட்டு எப்ப டோனி வந்தாரோ அப்பதான் ஓவர் கொடுத்தாங்க. மத்தபடி பார்த்தா அந்த யஷ் தாகூர், லாக்கி ஃபர்கசன், ஹர்ஷ்தீப் இவனுங்க தான் முக்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்டாய்னஸ் ஓவர், மேக்ஸ்வெல் கொஞ்சம் இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க. பட் நல்லா போட்டாங்க. சிஎஸ்கே இன்னைக்கு வந்துட்டு உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். இந்த டூபே வந்துட்டு லைட்டா எப்ப வந்துட்டு ரைட்டா சிஎஸ்கே கீழே போற மாதிரி இருந்துச்சுன்னா, கான்வேவும் டூபேவும் வந்துட்டு லைட்டா ஸ்லோ டவுன் ஆரம்பிச்சாங்க. அவனுங்க ஆடுற ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டயர்டான ஷாட்ஸ் மாதிரி இருந்தது. முக்கியமா கான்வே ஆடுறது வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும்போது டயர்டா ஆகி ஆடுற மாதிரி இருக்கு. ஒரு 4 அடிப்பான், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அப்படியே ஐயோ அடுத்த ஷாட் ஆடணுமா அப்படின்ற ஆடுற மாதிரி இருக்கு. டூபேவும் அதே மாதிரி தான். பட் டூபே சுத்ரான்னு தெரிஞ்சவன தெளிவா லாக்கி ஃபர்கசன் ஒரு நக்கல் பால் போட்டு போல்ட் ஆக்கிட்டா. நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், நான் சொல்லிட்டே இருந்தேன் அவுட் ஆக போறான், ஸ்லோ பால் போட போறான்னு. அதே மாதிரி அவுட் ஆயிட்டான். அவுட் ஆனா டோனி வந்தாரு. இப்ப டோனி வந்தாரு தெரியுமா சீக்கிரம். இப்ப எனக்கு தெரியும் டோனி கண்டிப்பா 6 அடிப்பாரு. ஏன்னா டோனி வாலண்டியரா முன்னாடி வராது. இததான் நான் வந்து எல்லா மேட்ச்லயும் சொல்லிட்டு இருக்கேன், டோனி ஏன் அடிக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு எப்படி லேண்டாங்க, நேத்து மும்பை எப்படி லேண்டாங்க. இதுதான் ஜெயிக்கிறதுக்கு விளையாடுறது, இதுதான் கௌரவமா தோக்குறது. இது ஒரு லாஸ், பட் டீசெண்டா தோக்குறது. பட் இதுக்கு முன்னாடி தோத்தாங்க தெரியுமா, அதெல்லாம் பர்பஸா தோக்குறது. நீங்க சொல்றீங்க தெரியுமா, டோனி அடிக்காட்டி இந்த ரன்னு கூட வந்திருக்காருப்பா, விஜய் சங்கர் நிக்காட்டி இந்த ரன்னு கூட வந்திருக்கு. அதெல்லாம் ஒரு கோப், அதெல்லாம் ஒரு சமாளிக்கிறது. அதாவது எப்படி ஒரு 200 ஸ்கோர் இருக்குன்னா நீங்க வந்துட்டு வாலண்டியரா வந்துட்டு இல்லப்பா பரவாயில்லப்பா 200 அடிக்க முடியாத, நம்ம வந்துட்டு ஒரு 150 அடிச்சுக்கிடுவோம்ப்பா. என்னடா பாயிண்ட் இதெல்லாம்? ஒண்ணு வின் பண்றதுக்கு விளையாடுறீங்க, இல்ல அவுட் ஆயிட்டு போறீங்க, அதுதான் பாயிண்ட். இன்னைக்கு விளையாண்டாரு தெரியுமா, இதுதான் கேம். இன்னைக்கு டோனி விளையாண்டாரு தெரியுமா, வேற லெவல்ல அடிச்சாரு. நீங்க இந்த லாக்கி ஃபர்கசனோட அந்த 2 6 இருக்கு பாத்தீங்களா, மிரண்டானுங்க. அதுக்கப்புறம்
அந்த நோபால் கேட்டாங்க தெரியுமா கைஸ், அதெல்லாம் நோபால் கைஸ், அதெல்லாம் நோபால்ரா, எப்படிடா அதெல்லாம் நோபால் இல்லை அப்படின்றாங்க. நான் தான் சொல்றேன், வர வர இந்த டெக்னாலஜி வந்துட்டு சில சமயம் ரொம்ப வந்துட்டு இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பக்கா நோபால். எங்க வருது பால், இங்க வருது, இங்க அடிக்கிறாரு, எப்படி இது வந்துட்டு ஃபேர் டெலிவரி ஆகும்? சரி விட்டு, டெக்னாலஜின்னு வந்துட்டா எல்லாரும் நம்பிடுவாங்க. என்னை பொறுத்தவரை அது நோபால் இல்லை, நான் எப்படி அது நோபால் கொடுத்துருக்கணும். பட் லாஸ்ட் ஓவர் யஷ் தாக்கூர் தான் போடுவாங்க. தோனிக்கு அந்த இடத்துல விஸ்வேந்திர சகலை வைக்கணும்னு ஸ்ரேயஸருக்கு அந்த மூளை வந்துச்சு பாத்தீங்களா, வேற லெவல். தெளிவா அந்த இடத்துல பால் போட்டா தோனி சுத்துவாருன்னு தெரியும், கரெக்டா சஹல் கையில கேட்ச் போயிட்டு அந்த கேட்சை மட்டும் சஹல் விட்டுருந்தான்னு வைங்களேன், ரிக்கி பாண்டியன் அங்க இருந்து எந்திரிச்சு வந்திருப்பாரு. அங்க வந்து எந்திரிச்சு வந்து ஒரு ஸ்பியரை போட்டு சஹல் அங்கேயே போட்டு தள்ளியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இன்னைக்கு முக்காவாசி பால் வந்து சஹல் கையில தான் போயிட்டு இருந்துச்சு. சஹல் கையில பால் போகும், சஹல் இப்படி பிடிச்சு விட்டுருவான். சஹல், விஸ்வேந்திர சஹல் எந்த உலகத்துல இருக்கான்னு எவனுக்குமே தெரியல. அப்படிதான் விஸ்வேந்திர சஹல் இருக்கான். வாயில ஒரு பூமர் போடுவான், அந்த பூமரை வெளியே கொண்டு வருவான், திருப்பி உள்ள கொண்டு போவான், இப்படி ஃபீல்டிங் செட் பண்ணுவான், பின்னாடி வாழ அப்படிம்பான். இதுதான் சஹல் பண்ணிட்டு இருக்கான். அந்த கேட்சை விட்டுருந்தா எனக்கு தெரிஞ்சு ரிக்கி பாண்டியன் எந்திரிச்சு வந்திருப்பாரு. சோ டோனிக்கு தெளிவா அந்த இடத்துல ஸ்ரேயஸர் ஒரு ஃபீல்டிங் வச்சாப்பா, வெயிட்டா இருந்தது. இந்த ருத்ராஜ் ஜெய்க்வாரையும் டோனியும் தூக்குனது ஒரு சூப்பரான ஒரு டாக்டிக்கா இருந்தது. ஸ்ரேயஸர் பார்க்கதான்ப்பா ஒரு மாதிரி கூலா இருக்கான், பட் நல்ல அறிவு இருக்கு, எங்கெங்க யார யாரை வைக்கணும், யார யாரை எப்படி எப்படி போடணும்னு. பட் கான்வே வந்துட்டு ரிட்டையர் ஹர்ட் எல்லாம் தூக்கி போட்டாங்க. அங்க திலக்கர்மா போட்டாங்க, இங்க கான்வே தூக்கி ஜடேஜாவை கொண்டு வந்துட்டாங்க. பட் அவ்வளவு ஒன்றும் இம்பாக்ட்லாம் இல்லை. டோனி அவுட் ஆனே தெரிஞ்சுட்டு இதுக்கு மேல வந்துட்டு முடியாது. விஜய் சங்கர் வந்துட்டு எதுவும் பண்ண போறது இல்லை. விஜய் சங்கர் ஒரு 10 வாட்டி இப்படி மண்டே ஆட்டுவான், இப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான், பட் அடிக்க மாட்டான்னு தெரியும். பட் 18 ரன் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. பட் ஒரு சூப்பரான மேட்ச். நான் தான் சொல்றேன்ல, தோத்தா இந்த மாதிரி தோக்கணும். எத்தாரு தப்பா சொன்னேன், இதுக்கு முன்னாடி ஏன் ட்ரோல் பண்ணேன், ஏன்னா நீங்க வேணும்னே தோக்குறீங்க, வின் பண்றதுக்கே போல. உங்க ஃபேன்ஸ் வந்து சமாளிக்கிறானுங்க வச்சுட்டு. அவர் என்னப்பா பண்ணுவாரு, அவர் இல்லாட்டி இந்த ரன் கூட வந்திருக்காரு அப்படின்ற. என்னடா பேசுறீங்க, இதுக்குதான் நான் டென்ஷன் ஆவேன், இதுக்குதான் ட்ரோல் பண்றேன். இன்னைக்கு எப்படி லாண்டாங்க, சூப்பரா லாண்டானுங்க. நானே வந்துட்டு சொல்றேன் அதெல்லாம் நோபால் இருந்திருக்கணும் அப்படின்னு. நானே யோசிச்சேன், இதெல்லாம் நோபால்ரா, அடிச்சிருக்கணும், இதெல்லாம் அடிக்க வேண்டியது. ஒரு நோபால் வந்து அவர் 6 அடிச்சிருப்பாரு அப்படின்னு. பட் பஞ்சாப் வேற லெவல்ல லாண்டானுங்க. பஞ்சாப் ஃபேன்ஸ் பரவாயில்லப்பா, பட் பஞ்சாப் ஸ்டேடியம் வேற லெவலு இருக்கு. இன்னைக்கு பஞ்சாப் ஸ்டேடியம் பாத்தீங்களா, பார்க்கவே அழகா இருக்கு பஞ்சாப் ஸ்டேடியம். நீ பிரீத்தி சிந்தார்னா ஜாலியா இருந்தாப்பா, குதிச்சுக்கிட்டே இருந்தா. ஏன்னா மேட்ச் அப்படி இருந்து ஒருத்தான மேட்ச்ப்பா. இன்னைக்கு நான் அப்படியே நிம்மதியா உட்கார்ந்தபடி 2 மேட்சையும் பார்த்துட்டா, கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருக்கேன். சூப்பரான மேட்ச். ஸோ சிஎஸ்கே க்ளோஸ்ல வந்து தோத்தாங்க. பட் பஞ்சாப், நான் போன ப்ரிவியூலே சொன்ன மாதிரி தான், பஞ்சாப் தோத்துட்டானுங்க, கண்டிப்பா அந்த மேட்ச் வந்து வின் பண்றதுக்கு தான் வெறித்தனமா வருவானுங்க அப்படின்னு. அதே அந்த மென்டாலிட்டியில தான் லேண்ட் ஆனுங்க. விக்கெட் போனாலும் பரவாயில்ல, நாங்க அடிக்க தான் போறோம்னாங்க. ஆரியா அடிச்சான், சஷாங்க் அடிச்சான், ஜான்சன் அடிச்சான், வின் பண்ணிட்டாங்க. வெயிட்டா லேண்டானுங்க சொல்ல போனா. ஸோ நெக்ஸ்ட் மேட்சுக்கு வரேன். லக்னோ வர்சஸ் கேகேஆர். டாஸ் ஜெயிச்சு ரஹானே வந்துட்டு பவுலிங் அப்படிங்கும் போது டேனி மாரிசன் வந்துட்டு யூ கோனா பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு. அது வந்துட்டு ஒரு பெரிய தப்பு அதுலயே தெரிஞ்சிச்சு. லக்னோ வந்துட்டு போன வருஷம் எப்படி சன்ரைசர்ஸ் லேண்ட் ஆனாங்களோ அந்த மாதிரி இப்ப எல்எஸ்சி லேண்டுட்டு இருக்காங்க. சன்ரைசர்ஸ் போன வருஷம் எப்படி லேண்டாங்களோ அதே மாதிரி லேண்டானுங்க. நான் சொல்றேன், இந்த டாப் 3 எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ் அண்ட் நிக்கோலஸ் புரன் மனுஷனே கிடையாது. போன வாட்டி எப்படி அந்த டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அண்ட் கிளாசன் இவனுங்கெல்லாம் விளையாடுறாங்களோ அதே மாதிரி இந்த வாட்டி இவங்க 3 பேர் வேற லெவல்ல விளையாடுறானுங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் எல்லாம் மரியாதையே இல்லாம அடிச்சுட்டு இருக்கானுங்க, உட்காந்துட்டு எல்லாரையும் போட்டு அடிக்கிறானுங்க. எல்லாரையும் மிச்சல் மார்ஷன் 81 லெக் சைட்ல போட்டாலே 6. நிக்கோலஸ் பூரன்லாம் எத்தனை 6 அடிப்பான், 8 6 அடிச்சிட்டான்டா உட்காந்து. 87 ரன்ஸ், 8 6 அடிச்சிட்டான். ஸ்வீப் ரசல் ஓவர்னா 24 ரன் அடிச்சான்ப்பா. என்ன அடி நிக்கோலஸ் பூரன். கிட்டத்தட்ட 2 பேர் தான் ஓடிக்கிட்டே இருக்கானுங்க ஆரஞ்சு கேப்புக்கு, மிச்சல் மார்ஷும் நிக்கோலஸ் பூரனும். இந்த 2023 குஜராத்துக்கு வந்து ஓடிக்கிட்டு இருப்பான். அந்த யாரு 2000 எந்த இது 2021 ஃபாஃப் டூ பிளஸையும் ருத்ராஜ் ஜெய்க்வார் இதே மாதிரி தான். கிட்டத்தட்ட 2 பேரும் மாறி ஆரஞ்சு கேப் ஓடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்கு இவங்க பண்றதை பார்த்தா. கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே டீம்ல இருந்து மாறி சேஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. மரண அடி போட்டு 238 அடிச்சாங்க. இத வந்துட்டு கேகேஆர் அடிச்சு கிட்ட வருவாங்கன்னு ஐடியாவே கிடையாது. இதெல்லாம் ஐடியா எப்படா கேகேஆர்லாம் வருவானுங்க அப்படின்ற மாதிரி என்னத்த ரஹானே அடிச்சு என்னத்த கிழிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தன்னா ரஹானே அடிக்கிறான் 60 ரன், வேற லெவல்ல விளையாண்டான். சுனில் நரேனே இன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சான். லைட்டா டிகாக் ஸ்டார்ட் கொடுத்தான். பட் டிகாக் ஒரு வெயிட்டான ஒரு ரிவ்யூப்பா. ஆகாஷ் தீப்
ஒரு பால் போட்டா நல்ல பால், அது வந்துட்டு அவுட் மாதிரியே இல்லை. பட் இருந்தாலும் பண்ணிட்டு போனா ரிவ்யூக்கு, நல்ல ரிவ்யூடா பண்ணிட்டு எடுத்தோம்னா பார்த்தா அவுட். பட் வைடு அவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறானுங்க இன்னைக்கு பவுலர். ஷாகுல் தாகூர் தொடர்ந்து 5 வைடு போட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் ரெக்கார்ட்ல வந்துட்டு எவனுமே தொடர்ந்து 5 வைட் போட்டிருப்பானு எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி நான் பார்த்துருக்கலாமா என்னன்னு தெரியல, நான் எதுவும் பார்த்ததில்லை. நான் கண்ணால பாக்குறேன் ஷாகுல் தாகூர் 5 வைடு கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கான். இதுல ரிவ்யூ வேற கேட்கறான், ப்ரோ அது வைடு இல்லடா பண்ணிட்டு பாரு அப்படின்றாரு. பண்ணிட்டு எல்லாம் பார்த்தான், டே உம்மால ஒரு ரிவ்யூ தாண்டா இருக்கு, ஒழுங்க மரியாதை அடுத்த பால் கரெக்டா போடு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தான். ஏன்னா 5 வைடு போடுறான் தொடர்ந்து. இந்த மேட்ச் எல்லாம் தோத்தனா அது பவுலரோட பிரச்சனை தான். ஆகாஷ் ஷாகுல் தாகூரும் அவ்வளோ எக்ஸ்ட்ரா போடுறானுங்க, நல்லா போட்டாலும். பட் சொல்ல போனா அஜின்கே ரஹானே அடிலாம் வேற லெவல்ல இருந்து இந்த லெக் சைட்ல அடிக்கிற 6 எல்லாம் சூப்பரா இருக்கும். கரெக்டா மிடில் ஆஃப் த பேட் பலார்னு விழும், 2 6 போகும் அந்த சைடு. இந்த ஆவேஸ்கான் பால் எல்லாம் அடிப்பான், செமையா இருக்கும். அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் தான், அவன் ஒரு 45. எல்லாரும் வந்து கொஞ்சம் அடிச்சாங்க. நடுவில் இந்த ரகுவன்ஷியும் ரமன்தீப் சிங்கும் தான் லைட்டா சொதப்பிட்டாங்க. பட் ரிங்கு சிங் ஒரு வழியா வந்த அந்த ட்ரேக் ரசில் வேலைக்கே அவ்வளவு ரசில்னா அதெல்லாம் ஒரு டைம்ல ரசில் அடிச்சது. இப்பெல்லாம் ரசில் வர்றான், கடமைக்கு சுத்துறான், பிபிசி கடமைக்கு சுத்துறான், கிளம்பி போயிடுறான். ரிங்கு வந்து கடைசி உட்காந்து ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி 6 4 அடிச்சு, நானும் திருப்பி ஒரு ரிங்கு சிங் மூவ்மெண்ட் வரும் அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தேன் குஜராத்ல அடிச்ச மாதிரி. பட் வரல, பக்கத்துல வந்து ஒரு 4 ரன் வித்தியாசத்துல தோத்தானுங்க. 4 ரன் வித்தியாசம் தான், பட் வேற லெவல்ல லேண்ட் ஆனுங்க. பட் எல்எஸ்சி ஒர்த்து இந்த மேட்சை எல்எஸ்சி எனக்கு எல்லாம் மைண்ட்ல என்ன தெரியுமா வந்துச்சு, ஒருவேளை இந்த மேட்ச்ல எல்எஸ்சி தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்எஸ்சி ஓனர்னா அங்கிருந்து பறந்து வந்துருவாரு ரோப் போட்டு ரிஷப் பண்ட தூக்குறதுக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு சொல்ல போனா. ரிஷப் பண்ட் நல்ல வேலையை இன்னைக்கு பேட்டிங் வரலப்பா, வந்து அந்த 2 ரன்னுக்கு அவுட் ஆகிறதுக்கு அவன் பேட்டிங் பிடிக்காம உள்ளே இருந்துக்கலாம், எனக்கு தெரிஞ்சு பொத்திட்டு உள்ளே இருந்துக்கலாம். ஆனா ரிஷப் பண்ட் வின் பண்ற எல்லா மேட்சும் ஏதோ கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் இருக்கு சொல்ல போனா. எல்லா மேட்சும் பக்கத்துல வந்து தான் தூக்குறாங்க, பெரிய ஸ்கோர் அடிக்கிறாங்க, பக்கத்துல வந்து தோத்துறாங்க. சோ அந்த மாதிரி தான் எனக்கு மேட்ச் எல்லாமே இருக்குது. சோ இன்னைக்கு நடந்த 2 மேட்சும் சூப்பரா இருந்து சிஎஸ்கே உண்மையிலே இன்னைக்கு வின் பண்றதுக்கு. பட் பஞ்சாப் தான் வெயிட் என்ன சொல்ல போனா, அந்த ஸ்கோரையும் வச்சுட்டு அவனுக்கு தைரியமா விளையாண்டாங்க பாத்தீங்களா. தயவு செய்து ஓவர் ஸ்விங் பண்ணிடாதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு டோனி அடிச்சாரா 28 ரன், நல்லா விளையாண்டாருன்னு அதோட சொல்லி முடிச்சிருங்க. ஆரியான்னு ஒருத்தர் செஞ்சுரி போட்டிருக்கான், ஒரு சின்ன பையன் 39 பால்ஸ்ல ஒரு செஞ்சுரி போட்டிருக்கான். அவனை பாராட்டுங்க, அவனுக்கு எங்க இருந்து அந்த ரன் எங்க கொண்டு போயிருக்காங்க அதை பாராட்டுங்க. டோனி அடிச்ச அந்த 28 ரன் இந்த வயசுல அவர் ஆடுறாரு, புரியுது எனக்கு புரியுது. டோனி ஸ்ரீக்கர் வந்து அடிச்சது அதை மறைச்சிடாதீங்கடா. நானே லைட்டா மறந்துட்டேன், டோனி இந்த 2 6 அடிச்சு நான் மறந்துட்டேன், ஓ ஆரியா செஞ்சுரி அடிச்சானோ அப்படின்னு எனக்கு லேட்டா தான் ஞாபகமே வருது. சோ அந்த கிரெடிட்ஸை மட்டும் ஸ்டீல் பண்ணிடுறாங்க. ஏன்னா நிறைய வாட்டி இந்த டோனி ஃபேன்ஸ் கிரெடிட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க, அப்படி சாப்பிட்டுருவானு. தோத்தாலும் எப்படி ஆயிரும்னா சிஎஸ்கே தான் வின் பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி. லாஸ்ட் இயர் இப்படிதான் ஒரு மேட்ச் நடந்துச்சு, டெல்லி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் நடந்துச்சு. எங்க விசாகப்பட்டினத்துல நினைக்கிறேன், டெல்லி தான் ஜெயிப்பானுங்க. பட் டோனி வந்து கடைசி ஒரு 34 ரன்ஸ் என்ன அடிப்பாரு, வச்சு சாத்தி எடுத்துறாரு. மேட்ச் கிரௌட் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ சிஎஸ்கே வின் பண்ண மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. உண்மையிலே டிசி தான் வின்னா இல்ல சிஎஸ்கே வின்னா அப்படின்ற மாதிரி. சோ அதனால அவனுங்களும் நல்லா விளையாண்டுருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கிரெடிட்ஸ் கொடுங்க அப்படின்ற. சோ இன்னைக்கு 3 நாளும் இந்த 2 நாளும் வெயிட்டான மேட்சஸ். நேற்று ஆர்சிபி எம்ஐ ஒரு வெயிட், லக்னோ கேகேஆர் ஒரு வெயிட். தூங்கி எந்திக்கிறேன் அடிக்கிறானுங்க உட்காந்து, மிச்சல் மாசம் பூரானும் வேற லெவலு. இன்னைக்கு வர நைட்டு வர இங்க இவனுக்கு உட்காந்து அடிச்சுட்டு இருக்கானுங்க சிஎஸ்கேவும் பஞ்சாபும். சூப்பரான மேட்ச்னா இப்படிதான் இருக்கணும். சோ நல்ல மேட்ச். நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, சஞ்சு சாம்சன். நாளைக்கு ஒரு போன் போட்டு பேசிட வேண்டியதான் காலையில, சஞ்சு சாம்சன் என்ன பண்றான்னு. சஞ்சு சாம்சன் வெர்சஸ் சுமன் கில் அகமதாபாத்ல நடக்குது. எப்படி வந்துட்டு பிக்கப் பண்ண போறான் அப்படின்னு பார்ப்போம். சஞ்சு சாம்சன் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் பஞ்சாப் அடிச்சிட்டாங்க. பஞ்சாப் ஸ்ட்ராங்கான டீம் தான், பஞ்சாப் அடிச்சிட்டாங்க. பட் எப்படி ஜிடியை ஃபேஸ் பண்ண போறான்னு பார்ப்போம். ஜிடி அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க சொல்ல போனா. பட் அந்த மாதிரி டீம் அடிக்கிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னா அது ராஜஸ்தான் தான் சொல்ல போனா. பட் ராஜஸ்தான் டீம் வந்துட்டு கொஞ்சம் இந்த பவுலிங் சைட்ல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கானுங்க, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேக் டு த ஃபார்ம் வந்துட்டான். பட் என்ன இருந்தாலும் அவனுங்க பவுலிங் வந்துட்டு பாருங்களேன் எப்படி போடுறான். அந்த சிராஜ்லாம் மனுஷன் அவன்லாம் என்னவா போட்டுட்டு இருக்கான் சிராஜ்லாம். வீக் லீக்லாம் உங்களுக்கு இஷாந்த் சர்மா தான் சொல்ல போனா. அது மட்டும் இல்ல, இந்த இன்னொரு சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன், எதுக்கு இந்த ஃபைன் எல்லாம் போடுறாங்கன்னு தெரியல. இந்த டிப்கேஷா, ஐயோ பேர் வர மாட்டேங்குது, லக்னோல ஒரு பவுலர் இருப்பானே, இந்த டெத் நோட் செலிப்ரேஷன் கூட பண்ணிட்டு இருந்தான் உட்காந்துட்டு. அவனுக்கு எல்லாம் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க, 25% சம்திங் ஏதோ ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது ஃபேக்கா இல்ல ட்ரூத் உண்மைதானா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் பேசுறேன், நான் முன்னாடியே தான் சொன்னேன், என்னதான்டா எதிர்பார்க்குறீங்க, ஏன்டா ஃபைன் போடுறீங்க பவுலர்ஸ்க்கு. ஒரு பவுலர்ஸ் வந்துட்டு எப்படிதான் செலிப்ரேட் பண்ணுமா, அதெல்லாம் இருந்தாதான் ஒரு ஃபன்னு. அப்புறம் எதுக்கு டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் போடும் போது மட்டும் அந்த ரைவல்ரிக்கு மட்டும் அவங்களோட வீடியோ எல்லாம் போடுறீங்க.
உங்களுக்கு தப்புன்னு தோணுது இல்ல, அவன் பண்றது தப்பு அப்படி அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஹர்ஷித் ராணா எப்படி ஃபிளைங் கிஸ் கொடுக்கறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் டிவில ரைவல்ரி வீக் அப்படின்னு வரும்போது எதுக்கு அந்த அவங்களோட வீடியோ எல்லாம் போடுறீங்க? அவங்களுக்கு ஃபைனையும் போட்டு அவங்க வீடியோ வச்சு நல்ல கிரெடிட்ஸும் வாங்கிக்கிடுவீங்களா? ஒரு பவுலர் அவுட் ஆகினா எப்படிதான்டா செலிப்ரேட் பண்ணணும்? இப்போ ஒருத்தன் டோனி அவுட் ஆகினா என்ன பண்ணணும்? ஹர்ஷிப் வந்து இப்போ டோனி அவுட் ஆகிட்டா காலில் விழுணுமா டோனிட்ட, தலை உங்க விக்கெட்டை நான் எடுத்துட்டேன், நீங்க தான் வெயிட் அப்படிங்கணுமா? கெட்டி பிடிச்சி உமா கொடுக்குமா? சார் சமையல் ஆண்டிங்க சார், உங்க பெரிய ஃபேன் சார் அப்படின்னு தான் சொல்லணும். அக்ரஷனே கெடுக்குறீங்கடா. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னா ஒரு அக்ரஷன் இருக்கணும், ஒரு ஃபன் இருக்கணும் கேம்ல. இன்னைக்கு தரையில உட்காந்து சைன் போட்டுட்டு போறான் டிகேஸ், எங்க கையில வச்சு சைன் போட்டா ஃபைன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு தரையில சைன் போடுறான். இதையும் நீங்க ஃபைன் போட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவன் ரிட்டையர் ஆயிடுவான்டா. கொள்றீங்கடா கிரிக்கெட்டை சுக்குனூரா. சோ கிரிக்கெட் தான் அந்த மாதிரி ஃபன் இருக்கணும் மேன். ரொம்ப சாஃப்ட் ஆகுறாங்க, புரியுதுல? ஃப்ரீ ஸ்பீச் அடிக்கிறானுங்க, சாஃப்ட் ஆகுறானுங்க கிரிக்கெட்டை மென்ஸ் எல்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்துட்டு பெருசு பிடிச்சிட்டு ஃபைன் எதுவுமே பண்ணக்கூடாது. என்னதான் பண்ணணும்? கத்தக்கூடாது, பவுலரு கத்தக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? சிரிச்சுக்கிட்டே நல்லா முண்ட மாதிரி இருக்கணுமா? புசி மாதிரி இருக்கணுமா? மேன் என்னடா பேசுறீங்க? நான் பேசுறது கரெக்ட் தானே? நீங்களே சொல்லுங்க. ஒரு பவுலர்னா செலிப்ரேட் பண்ண வேண்டாம், கெட்டா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நல்ல சாய் கிஷோருக்கு ஏதாவது சொன்னாங்கன்னு தெரியல, சாய் கிஷோர் முறைச்சதுக்கு கூட போப்பானுங்க. டே என் கண்ணே அப்படிதான்டா இருக்கு. அப்ப சாய் கிஷோர் என்ன பண்ண? அவனும் பே பண்ணுவான் அவங்களுக்கு. நல்லா இதை மட்டும் வீடியோ மட்டும் நீங்க வேணா பாருங்க. அடுத்த வருஷத்துக்கு இந்த வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவாங்க அவங்க, போட்டு இதெல்லாம் ரைவல்ரி வீக் எடுத்து வச்சுக்கிடுவாங்க, ஃபைனையும் போட்டுருவானுங்க. நல்லா மணி பாக்கெட்டுக்குள்ள வை மேன். ஓகே, சோ நீங்க சொல்லுங்க கைஸ், இதை பத்தி இன்னைக்கு நடந்த மேட்சை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபைன்லாம் போடுறத பத்தி, இதெல்லாம் கரெக்டா தப்பா அப்படின்னு போடுங்க. நாளைக்கு மேட்ச்ல பார்ப்போம் குஜராத் வர்சஸ் RR என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஓகே கைஸ், சோ வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸ் எவனாவது இருந்தா அவனுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை வேணா, இந்த வீடியோ வேணா ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உங்க இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது போடுங்க கைஸ், அப்பதான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஓகே கைஸ், see you in the video and remember it, always be on top. Cheers.